Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே அரசு பேருந்தும் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர். 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களின் நிலை தற்போது என்ன? விவரங்கள். வணக்கம். கூடுவாஞ்சேரி அருகே அரசு பேருந்தும் லாரியும் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் ஒருவர் சம்பவ இடத்திலே பலியாகி இருக்கிறார். 6 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். ஒரு லாரி டிரைவர் அதிவேகமாக லாரியை ஓட்டி வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தற்போது தப்பித்து சென்றிருப்பதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் ஒருவர் விழுந்த நிலையில் தற்போது பேருந்தில் பயணித்த 6 பேருக்கு படுகாயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தடம் எண் 70G கொண்ட அரசு பேருந்து வடபழனி நோக்கி கிளம்பியிருக்கிறது. அப்போது கூடுவாஞ்சேரி சீனிவாசபுரம் சிக்னல் அருகே திரும்பி கொண்டிருக்கும் பொழுது செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி பேருந்து மீது மோதி இருக்கிறது. பின்பு அதிவேகமாக வந்ததால் மோதிய இடதுபுறம் திரும்பி இருக்கிறது. அப்போது அங்கு சாலையில் நின்று கொண்டிருந்த திமுக வார்டு கழக செயலாளர் ராம் பிரசாத் வயது 45 என்பவர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறார். மேலும் பேருந்தில் பயணம் செய்த ஆறு பயணிகளுக்கு லேசாக காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் தற்போது அவசரமாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். பின்பு விபத்து குறித்து தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பிரேதத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அதே மாதிரி கூடுவாஞ்சேரி அருகே ஏற்பட்ட இந்த விபத்தில் சாலையில் நின்று கொண்டிருந்த நிர்வாகி மீது மோதியதால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பும் ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதாகர். Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.